இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பிரீத்திங் நார்மலா தான் இருக்கு. ஆக்சிஜன் மாஸ்க் எடுத்துடலாம். இந்தாங்க, இதை இன்ஜெக்ட் பண்ணிடுங்க. டாக்டர், மாயாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? இப்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. பிரீத்திங் கூட நார்மலா ஆயிடுச்சு. ஆக்சிஜன் கூட ரிமூவ் பண்ணிட்டோம். எப்படியும் சீக்கிரமா கான்ஷியஸ் வந்துரும். அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் போய் பாருங்க. ஆ, கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். இந்த சீனோ, மாயா குணமாகி வரணும்னு வேண்டுதல் வச்சுட்டு வந்திருக்கோம். நல்லபடியா குணமாயிடுவா. டாக்டரும் நம்பிக்கையோட தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. நான் உள்ள போய் அவளுக்கு திருநீர் வச்சுட்டு வரட்டா? எனக்கு தெரியும் மாயா, நீ நல்லபடியா குணமாகி கண்ணை திறக்கணும்னு நாங்க எல்லாரும் நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருந்தோம். என்ன, நீ மனசார யாருக்கோ எந்த கெடுதலும் நடக்கணும்னு நினைச்சதே இல்ல. எப்பவுமே எல்லாருக்கும் நல்லது மட்டும்தானே பண்ணிருக்க. ஆனா இது ஒரு கஷ்ட காலம். இந்த நாட்டிய பள்ளி ஆரம்பிச்சதுல இருந்து தினமும் ஒரு போராட்டத்தை சந்திச்சுக்கிட்டே இருக்க. அப்படி ஒரு போராட்டம் தான் இது. என்னால காலை கூட அசைக்க முடியல பெரியப்பா. இனி என்னால நடக்க முடியுமா? டான்ஸ் ஆட முடியுமா? பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமா? போட்டி வேற இருக்கு பெரியப்பா. போட்டியில என்னால கலந்துக்க முடியுமா? முடியும். நீ மனசு வச்சா முடியும். இத பார் மாயா, டாக்டர் சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஆனா அதையும் மீறி உன்னால நடக்க முடியும். உன்னால டான்ஸ் ஆட முடியும்னு நீ நம்பணும். அப்படி நம்புனேன்னா உன்னால சீக்கிரம் நடக்கவும் முடியும், நாட்டியமும் ஆட முடியும். கண்டிப்பா நீ பழைய மாயாவா எழுந்து வருவ. நீ உன் தைரியத்தை மட்டும் விட்டுறாத. ஆமா மாயா, உனக்கு ஒண்ணும் ஆகாது. அதோட உனக்கு துணையா நாங்க எல்லாரும் இருக்கோம். நீ பழைய மாயாவை திரும்பி வருவ. சீனு, உனக்கு ஒண்ணு இல்ல மாயா. இந்தா, நீ சாப்பிட்டியா? நீ முதல்ல சாப்பிடு, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிடு.
எனக்கு எவ்வளவு கஷ்டம். சேச்சே இதுல என்னம்மா கஷ்டம்? ஒரு பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்க. நீ என்னோட தேவதை மாயா. நான் தானே உனக்கு இதெல்லாம் செய்யணும் மாயா. நீ முதல்ல கண்ணை மூடி தூங்கு. எக்ஸ்கியூஸ் மீ. சாரி, உனக்கு இப்படி ஆகும்னு நான் நினைக்கல. உன்னை இப்படி பார்க்கவும் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அதான் கேள்விப்பட்டதும் உடனே உன்னை பார்க்க வந்துட்டேன். அடடா, கால்லாம் பலமா அடிபட்டிருக்கும் போல இருக்கே. வரும்போது நான் ரிசப்ஷன்ல விசாரிச்சேன். நடக்கவே 3 மாசம் ஆகும்னு சொன்னாங்க. ஐயோ, அப்ப எப்படி நீ டான்ஸ் ஸ்கூல்ல நடத்துவ? பசங்களுக்குலாம் எப்படி டான்ஸ் சொல்லி கொடுப்ப? ஒருவேளை ஏதாவது டீச்சர் வச்சு சொல்லி கொடுப்பியோ? அது கூட பரவாயில்ல. ஆனா இப்போ நாட்டிய அஞ்சலிக்காக டான்ஸ் காம்படிஷன் வச்சிருக்காங்களே, அதுல நீயும் பார்ட்டிசிபேட் பண்ணும்ல. பசங்க மட்டும் ஆடினா பத்தாதுல்ல. நீ எப்படி வந்து ஆடுவ? ஆக்சுவலா நீ இதுல ஆடணும்னு ரொம்பவே ஆர்வமா இருந்த. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ வச்சு உன்னையும் ஸ்டூடெண்ட்ஸையும் காலி பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு தான் இப்ப வாய்ப்பு இல்லாம போச்சு. இத சொல்லதான் இங்க வந்தீங்களா? சீனு சார், நான் இன்னும் சொல்ல வந்த விஷயத்தையே சொல்லி முடிக்கல. அதுக்குள்ள இப்படி குறுக்க வந்தா எப்படி சார்? மாயா, நடக்கவே 3 மாசம் ஆகும்னா அப்போ ஆடணும்னா குறைஞ்சது ஒரு 6 மாசமாவது ஆகுமே. டான்ஸ் ஸ்கூல்லாம் வேண்டாம் நான் சொன்னேன், நீ தான் கேட்கவே இல்ல. இப்ப பாரு, இப்படி ஆயிடுச்சு. ஒழுங்கா நீ வீட்லயே இருந்திருக்கலாம்ல. அப்படின்னா இந்த ஆக்சிடென்ட்க்கு நீ தான் காரணம்னு சொல்றியா?